என்ன நீங்க தூரமா வைக்கதான் இந்த வீட்ல இருக்கிறவங்கள சந்தோஷமா இருக்க விடக்கூடாதுன்னு வெறி வருது. உன் புத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. இப்போ எதுக்கு நீங்க வந்த? உங்க அம்மா திட்டினதை கேட்டு நான் அழுதுட்டு இருப்பேன்னு தானே நினைச்சேன். உன்னெல்லாம் ஜெனரலா பார்த்து பேசுறதே வேஸ்ட்னு நினைக்கிறேன். இவங்க அழுறத பார்த்த உடனே அப்படியே நாங்க வந்து கேட்போமா? ஆள பாரு, உனக்கே இது காமெடியா தெரியல. இப்போ எதுக்கு நீங்க வந்த? என்ன வெறுப்பேத்த தானே வந்த? இந்த பாரு, என் அம்மா உன்னை எவ்வளவு நம்புனாங்க. அதே அம்மா இன்னைக்கு உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தானே இப்போ உன்னை பூஜையில கலந்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பா, இந்த சேஞ்ச பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஏய், ரொம்ப ஆடாத. இதெல்லாம் நீ பண்ண ஃப்ராட் வேலையால வந்தது. ஓ, ஃப்ராட பத்தி நீங்க பேசுறீங்களா? ஃப்ராடோட மொத்த உருவமே நீதான். நீ என்ன ஃப்ராடுன்னு சொல்றியா? சரி, ஓகே, சொல்லிக்கோ, எனக்கு கவலையே இல்ல. இப்போ எதுக்கு இங்க வந்து என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்போ உனக்கு நான் பேசினா வெறுப்பாகுது, அப்படித்தானே? அதான் வேணும். விஷால். என்ன விஷால்? இந்த பாரு, எங்க அம்மா பூஜை நடக்கும்போது தான் இந்த வீட்டுல இருக்க வேணாம்னு சொன்னாங்க. அதே அம்மா கூடிய சீக்கிரம் கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன விஷால், நான் யாருன்னு தெரிஞ்சும் என்கிட்ட சவால் விடுறியா? என்னமோ உங்க அம்மா என்ன இந்த பூஜைக்கு வேண்டான்னு சொல்லிட்டா நான் உடைஞ்சு போயிருவேன்னு நினைச்சியா? இந்த பாரு, நீ தலையில நின்னா கூட உன் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவே பண்ண முடியாது. விஷால், என்கிட்ட சவால் விடாத. உன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது என்னால முடிஞ்சதுன்னா நீ சொன்னியே ஏதோ ப்ரூவ் பண்ண சொல்லி, அதுவும் என்னால முடியும். ஸ்ரீஜா, ஒருத்தங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கவே கூடாது. அது உடம்புக்கு நல்லதில்ல. அது நல்லதா நல்லது இல்லையான்னு நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்போ அம்மா உன்னை வீட்டை விட்டு கிளம்ப சொன்னப்போ உனக்கு ஹெவியா வலிச்சுதா என்ன? முதல்ல இங்க இருந்து போ. உன்னை பார்த்தாலும் எனக்கு இரிட்டேட் ஆகுது. சரி சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோ ஸ்ரீஜா. இது வரைக்கும் நீ சொன்ன பொய்யெல்லாம் தெரியாம நம்பிக்கிட்டு இருந்த என் அம்மா உன் விஷயத்துல இப்ப கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்காங்கப்பா. இனிமே நீ என்னதான் தலைகீழ நின்று டிராமா பண்ணாலும் எதுவுமே எடுபடாது. சரி, பேசாம இந்த பெட்டி படுக்கெல்லாம் எடுத்து ஒழுங்கா பேக் பண்ணி ரெடியாரு. அப்புறமா அவசரத்துல எதையாவது விட்டுட்டு போயிட்டு அத காரணமா சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுல்ல நீ. அப்புறம் முதல்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். புரியுதா?